வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 8ஆம் வகுப்பு பயிற்சி 5.1ல் 3வது சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் AC இந்த சிம்பிள் போட்டால் என்னென்னு சொன்னால் சர்வசமம் AD மற்றும் CBD சர்வசமம் DEC எனில் முக்கோணம் BCF சர்வசமம் முக்கோணம் EDF என நிரூபிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். கொடுக்கப்பட்ட படத்தில் AC சர்வசமம் AD அப்படின்னா ஏசிங்கிறது இந்த பக்கமா, அப்படின்னா ஏசிங்கிற பக்கமும் ஏடிங்கிற பக்கமும் நம்மளுக்கு சர்வசமம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா CBD பாருங்க, CBD அப்புறம் இதில் வந்து கோணத்தை குறிக்குது, அதனால நம்ம இந்த கோணம் போட்டிருக்கிறோம். CBD அப்படிங்கிற பிங்கிற கோணமும் DECயில் DEC இதில் வந்து ஈங்கிற கோணமும் நம்மளுக்கு சர்வசமம், ரெண்டு சமமாக இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷன் என்னது, ஏசியும் ஏடியும் சமம், இந்த CBDங்கிற முக்கோணத்தில் பிங்கிற கோணமும் DECங்கிற முக்கோணத்தில் ஈங்கிற கோணமும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நிரூபிக்கணுமாம்மா, முக்கோணம் BCF இந்த சிங்கிற கோணம், ஓகேங்களா, BCF சாரி இந்த முக்கோணம் BCFங்கிற முக்கோணமும் முக்கோணம் EDF முக்கோணம் EDF அப்படிங்கிற இந்த ரெண்டு முக்கோணமும் நம்ம சர்வசமம் அப்படின்னு காமிக்கணும். புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ ஏசிங்கிற பக்கமும் ஏடிங்கிற பக்கமும் சமம் மற்றும் CBDங்கிற முக்கோணத்தில் பிங்கிற கோணமும் DECங்கிற முக்கோணத்தில் ஈங்கிற கோணமும் சமமாக இருந்தது அப்படின்னா முக்கோணம் BCFும் EDFங்கிற முக்கோணமும் சர்வசமம் அப்படிங்கிறத காமிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எழுதுகிறோம், முக்கோணம் ACDயில் AC சர்வசமம் AD இது வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அங்கேயே, அப்படின்னா இது கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஓகேங்களா? பாருங்க, ரெண்டு பக்கம் நம்மளுக்கு சமமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல இருக்கிற கோணம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு சமமாக இருக்கும். அப்படின்னா ஏசிங்கிற பக்கமும் ஏடிங்கிற பக்கம்னா இந்த முக்கோணம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு இந்த கோணம் இந்த கோணம் நம்மளுக்கு சமமாக இருக்கும். அப்படின்னா ACDயும் ADCயும் நம்மளுக்கு சமமாக இருக்கும். அப்புறம் எப்படி எழுதிக்கலாம், ACD சர்வசமம் ADC. ஓகேங்களா? இது எதனால், பக்கங்கள் எனில் கோணங்கள், பக்கங்கள் எனில் கோணங்கள் வந்து நம்மளுக்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா? இது சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, CBD பாருங்க, CBDயும் DECயும் நம்மளுக்கு சர்வசமம்னு சொல்லியிருக்காங்க, அதை எழுதிக்கிறோம். CBD சர்வசமம் DEC இது வந்து நம்மளுக்கு ரெண்டாவதாக வச்சுக்கிறோம். இது நம்மளுக்கு அங்கேயே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு முக்கோணத்தில் BFCயில் Fும் இந்த EFDயில் இந்த Fும் நம்மளுக்கு எதிரெதிர் கோணங்கள். ஓகேங்களா? அப்புறம் என்ன எழுதிக்கலாம், BFC சமம் EFD. ஏன் அப்படின்னா எதிரெதிர் கோணங்கள் நம்மளுக்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் எதிரெதிர் கோணங்கள் அப்படின்னு எழுதிக்கிறோம். எப்பயுமே எதிரெதிர் கோணங்கள் சமம், அதனால தான் நம்ம நடுவில் சமம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ சமன்பாடு 2 மற்றும் 3லிருந்து பாருங்கள், ரெண்டாவது பாருங்கள், 2 என்ன கொடுத்துருக்காங்க, CBD இதில் வந்து இங்கே பிங்கிற கோணம் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது DECயில் இந்த கோணம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது மூணாவது பாருங்கள், BFC இந்த கோணம் பாருங்கள், இந்த முக்கோணம்னா இதுவும் இதுவும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா இதுவும் அப்படின்னா இந்த ஒரு முக்கோணத்தில் ரெண்டு கோணங்கள் சமமாக இருந்தது அப்படின்னா மூணாவது கோணமும் நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும், நம்மளுக்கு சமமாக தான் இருக்கும். அதனால் நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா
BCF பாருங்க இந்த முக்கோணத்துல இந்த ரெண்டு கோணம் சமமா இருந்ததுன்னா மூணாவது கோணம் நமக்கு எப்படி இருக்கும் சமமா இருக்கும் அப்பனா BCF அடுத்து EFD அப்படினு எழுதிக்கலாம் ஓகேங்களா சர்வ சமம் EFD எதை வெச்சு அப்படினா கோணம் கோணம் ரெண்டு கோணம் சமமா இருந்தா மூணாவது கோணமும் நமக்கு எப்படி தான் இருக்கும் சமமா ஒரு முக்கோணத்துல மூன்று கோணங்களின் கூடுதல் 180 அதுல ரெண்டு தெரிஞ்சதுன்னா இன்னொன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா அப்பனா அது எதை வெச்சு எடுத்துறோம் கோணம் 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 வெச்சு எழுதியிருக்கோம் ஓகேங்களா புரியுதுங்களா இது சமன்பாடு 4 ன்னு வெச்சுக்கிறோம் ஓகேங்களா இப்போ அடுத்து என்ன பண்றோம் அப்படினா இப்போ இந்த பெருசுல இருந்து இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ACD இப்போ இது பெரிய முக்கோணம்னு வெச்சுக்கிறோம் பாருங்க ACD இதுல CD இது இருந்து இந்த 4ஆல C இருக்கு பாத்தீங்களா BCF இது வந்து பாருங்க B இங்க இருக்கு நமக்கு இது வந்து இப்படி போயிருது அப்பனா இது ரெண்டா பிரிச்சறோமா இது நம்ம என்ன பண்ணிரோம் நம்ம ரெண்டா பிரிச்சறோம் BCF இந்த பெருசுல இருந்து இது மட்டும் கழிச்சோம் அப்படினா இந்த பெருசுல இருந்து இத மட்டும் கழிச்சோம்னா நமக்கு இது மட்டும் கிடைச்சிருமா அப்பனா அத தான் நம்ம எழுதிக்கிறோம் எதில இருந்து எதை கழிக்கிறோம் சமன்பாடு 1 ல இருந்து 1 - 4 ல் இருந்து பெரிய முக்கோணத்துல இருந்து சின்ன முக்கோணத்தை கழிக்கும் போது மீதி இருக்குது இது கிடைச்சது அப்ப எப்படி எழுதலாம் FCD பாருங்க ACD இந்த முழுசுல இருந்து BCF இத மட்டும் நம்ம என்ன பண்றோம் கழிக்கும் போது நமக்கு இது கிடைச்சிருமா அப்பனா FCD அதே மாதிரி இந்த பக்கம் என்ன கிடைக்கும் FDC ஓகேங்களா அப்பனா எப்படி எழுதிக்கலாம் FCD சர்வசமம் FDC ஓகேங்களா இது சமன்பாடு நம்ம 5 ன்னு வெச்சுக்கிறோம் புரியுதுங்களா பெரிய முக்கோணத்துல இருந்து சின்ன முக்கோணத்தை கழிச்சுக்கிறோம் இப்போ இதுல பாருங்க இந்த FCD ல இதுவும் இதுவும் நமக்கு சமம் அப்பனா ரெண்டு கோணம் சமமா இருந்தா அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற சாரி பாருங்க இந்த கோணம் ரெண்டு சமமா இருந்தா அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற பக்கங்கள் எப்படி இருக்கும் நமக்கு சமமா இருக்கும் ஏன் அப்படினா கோணம் எனில் பக்கம் அப்பனா எந்த பக்கம் சமமா இருக்கும் CF உம் FD யும் சமமா இருக்கும் ஓகேங்களா சோ அப்பனா இதுல இருந்து நம்ம எப்படி எழுதுறோம் FC பாருங்க இதுல இருந்து FC சர்வசமம் FD அப்படினு எழுதிக்கிறோம் இது சமன்பாடு 6 எதை வெச்சு எழுதுறோம் கோணங்கள் எனில் பக்கங்கள் கோணங்கள் எனில் பக்கங்கள் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த மூணாவது சமன்பாடுங்க என்ன கொடுத்திருக்காங்க BFC அப்பனா இத எடுத்துக்கறோமா BFC இந்த Fங்கற கோணம் எடுத்துக்கறோம் EFD அப்பனா இந்த கோணத்தை எடுத்துக்கறோம் ஓகேங்களா அடுத்து நாலாவது பாருங்க BCF அப்பனா இந்த கோணம் BCF இந்த சின்ன முக்கோணத்தை மட்டும் தான் எடுத்துக்கறோம் ஓகேங்களா அடுத்து ஆறாவது FC அப்பனா இந்த கோணம் பக்கம் இந்த கோணம் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியணும்னா இன்னொரு டைம் நான் முக்கோணம் போட்டு காமிக்கிறேன் பாருங்க ACD இதுல இப்படி ஒன்னு போகுது இப்படி ஒரு கோடு போகுது இதுல B இது E இது நடுவுல இருக்குது F ஓகேங்களா இப்போ பாருங்க மூணாவது என்ன கொடுத்திருக்காங்க நம்ம BFC அப்பனா Fங்கிறது கோணம் எடுத்துக்கறோம் ஓகேங்களா BFC அடுத்து EFD அப்பனா நம்ம இந்த கோணத்தை எடுத்துக்கறோம் அடுத்து நாலாவது எடுத்துக்கறோம் அப்பனா BCF அப்பனா இந்த கோணம் அடுத்து EFD அப்பனா இத மட்டும் எடுத்துக்கறோம் ஓகேங்களா அடுத்து என்ன எடுத்துக்கறோம் FC யும் FD யும் அடுத்து இந்த இது பாருங்க கோணம் பக்கம் கோணம் அது அடிப்படையில் இந்த முக்கோணமும் சர்வசமம்னு சொல்லிடலாமா அப்பனா சமன்பாடு 3 4 6 இலிருந்து நம்ம என்ன எழுதிடலாம் முக்கோணம் BCF சர்வசமம் முக்கோணம் EDF எதை வச்சு சொல்றோம் கோணம் பக்கம் கோணம் வச்சு சொல்றோம் ஓகேங்களா புரிஞ்சுதா அவ்வளவுதான் சம் ஒரு தடவைக்கு 2 தடவை பாத்தீங்கன்னா புரிஞ்சிரும் இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you